ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஆதார்னுடைய நியூ வெப்சைட்டில் ஆதார் அட்ரஸ் வந்து எப்படி சேஞ்ச் பண்ணது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் டெக் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க. கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் சிம்னு கிளிக் பண்ணிக்கோங்க. ஆதார்னுடைய நியூ வெப்சைட் வந்து பார்த்திங்கன்னா myAadhar.uidai.gov.in அந்த வெப்சைட்குள்ளே போயிருங்க. இந்த வெப்சைட்குள்ளே போனதும் முன்னே வந்து அட்ரஸ் சேஞ்ச் பண்ணனாக்கல ஓப்பன் போர்ட்டலே இருக்கும். அப்படியே நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். இதில் வந்து உங்களுடைய அக்கௌண்ட்டை வந்து லாகின் பண்ணோம். அதுக்கப்புறம் தான் நீங்கள் அட்ரஸ்லாம் சேஞ்ச் பண்ண முடியும். அதுக்கு இங்கே லாகின் என்ற ஆப்ஷன் ஃபஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு உங்களுடைய ஆதார் நம்பர் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. ஆதார் நம்பர் என்டர் பண்ணிவிட்டு அந்த கேப்ச்சை வந்து அப்படியே பார்த்து டைப் பண்ணிக்கோங்க. கேப்ச்சை என்டர் பண்ணிவிட்டு சென்ட் ஓடிபின்றதை கொடுத்துக்கோங்க. உங்கள் ஆதார் கார்டில் எந்த மொபைல் நம்பர் லிங்க் ஆகிருக்கோ அந்த மொபைலுக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி வந்து என்டர் பண்ணிக்கோங்க. ஓடிபி என்டர் பண்ணிவிட்டு லாகின்ன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ லாகின் ஆயிரும். மேலே ப்ரொஃபைல் டீட்டெயில்ஸில் போய் இந்த ஐக்கானை கிளிக் பண்ணிங்கனாக்கில் உங்களுடைய ஆதார் கார்டு வியூ ஆகும் ஃப்ரண்ட் பேஜ். அதே பேக் சைடு பார்க்கணுனாக்கில் ஃப்ளிப் ஆதார் கார்டுன்றதை கிளிக் பண்ணிங்கனாக்கில் பேக் சைடு பார்க்கும். ஸோ லாக் அவுட் பண்ணுனாக்கில் லாக் அவுட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஆதாரில் அட்ரஸ் மாற்றணுனாக்கில் அதுக்கு இங்கே அப்டேட் ஆதார் ஆன்லைன்ன்ற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு ப்ரொசீட் டு அப்டேட் ஆதார்ன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போது இதில் வந்து நேமு, டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர், அட்ரஸ் இதெல்லாம் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போது ஆதார் அட்ரஸ் மட்டும் எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். அதுக்கு இங்கே அட்ரஸ்ன்ற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு ப்ரொசீட் டு அப்டேட் ஆதார்ன்றது இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதை கிளிக் பண்ணதுமே நெக்ஸ்ட் பேஜுக்குள்ளே போகும். கரண்ட் அட்ரஸ் என்னவோ அது வந்து இங்கே இருக்கும். மேலே இங்கிலீஷில் கீழே தமிழில் இருக்கும். அதுக்கடுத்து கீழே வந்தீங்கன்னாக்கில் டீட்டெயில்ஸ் டு பி அப்டேட்டட்னு இருக்கும். அதில் வந்து நீங்கள் என்ன அட்ரஸ் சேஞ்ச் பண்ணுறீங்களோ அந்த அட்ரஸ் வந்து கொடுத்துக்கணும். உங்கள் கேர் ஆஃப் என்ற இடத்துல உங்களுடைய ஃபாதர்ஸ் நேம் இல்லைனாக்கில் ஹஸ்பண்ட் நேம் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. மேலே இங்கிலீஷில் டைப் பண்ணிங்கன்னா கீழே தமிழ் அதுவே ஆட்டோமேட்டிக்காக மாறிடும். அதுக்கடுத்து கீழே வந்தீங்கன்னாக்கில் உங்களுடைய அட்ரஸ் வந்து என்டர் பண்ணோம். ஃபஸ்ட்டு டோர் நம்பர் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து உங்களுடைய வில்லேஜ் டோர் நம்பர், வில்லேஜ், போஸ்ட், அதே மாதிரி தாலுக்கா, ஸ்டேட் இது எல்லாத்தையும் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அட்ரஸ் டீட்டெயில்ஸ்லாம் வந்து நீங்கள் இங்கிலீஷில் டைப் பண்ணிங்கனாக்கில் கீழே ஆட்டோமேட்டிக்காக தமிழில் மாறிக்கும். அப்படி தமிழில் தப்பாக இருந்ததுனாக்கில் கூகுள் இன்புட்ஸில் போய்ட்டு தமிழில் டைப் பண்ணி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த அட்ரஸ் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துட்டு கடைசியாக அப்லோடிங் டாக்குமெண்ட் வந்து செலக்ட் பண்ணோம். அதுக்கு செலக்ட் வேலிட் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் டைப் பண்ணிருக்கோம். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் ஏகப்பட்ட டாக்குமெண்ட்ஸ் இருக்கும். இதில் உங்கள்கிட்ட என்ன டாக்குமெண்ட் இருக்கோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் எக்ஸாம்பிளுக்கு பேங்க் ஸ்டேட்மெண்ட் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். செலக்ட் பண்ணிட்டு கீழே வந்தீங்கன்னாக்கில் வியூ டீட்டெயில்ஸ் அண்ட் அப்லோட் டாக்குமெண்ட் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது கன்டினியூ டு அப்லோடுன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுமே நீங்கள் ஸ்கேன் பண்ணி வச்சுருந்த டாக்குமெண்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ஓப்பன் கொடுத்துக்கோங்க. ஓப்பன் கொடுத்ததுமே உங்களுடைய டாக்குமெண்ட் வந்து அப்லோட் ஆயிரும். அப்லோட் ஆனதுக்கப்புறம் நெக்ஸ்ட்ன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா ப்ரிவ்யூ ஆகும் உங்களுடைய அட்ரஸ் டீட்டெயில்ஸு. அது ஒரு மாதிரி செக் பண்ணிவிட்டு கரெக்டாக இருந்தால் அப்படியே விட்டுருங்க. ஏதாவது மிஸ்டேக் இருந்தாலும் இங்கே எடிட் சிம்பிளை கிளிக் பண்ணி எடிட் பண்ணிக்கோங்க. ஸோ கரெக்டாக இருக்குது. அதனால் கீழே வந்தீங்கன்னாக்கா 2 டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கும். அந்த டிக் மார்க்கை வந்து 2த்தையும் டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்ன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்ன்றதை கிளிக் பண்ணதுமே இப்போ பேமெண்ட் பேஜுக்கு போகும். பேமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா 50 ருபீஸ் பே பண்ணோம். மறுபடியும் அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு மேக் பேமெண்ட்ன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுமே பேமெண்ட் கேட்வேக்குள்ளே போகும். உங்களுடைய நெட் பேங்கிங் இல்லை கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டை யூஸ் பண்ணி நீங்கள் 50 ருபீஸ் வந்து பே பண்ணிக்கோங்க. பே பண்ணதுமே உங்களுக்கு ஒரு அக்னாலஜ்மெண்ட் டவுன்லோட் ஆகும். அந்த அக்னாலஜ்மெண்ட் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் எஸ்ஆர் நம்பர் இருக்கும். அதை வச்சு நீங்கள் ஸ்டேட்டஸ் செக் பண்ணிக்கலாம். 1 வீக்குக்கு அப்புறம் உங்களுடைய அட்ரஸ் வந்து வெரிஃபை பண்ணிவிட்டு அப்டேட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஆதார் கார்டு வந்து ஈஸியாக நீங்கள் ஆன்லைன்லேயே டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மெத்தட் மூலிமா உங்களுடைய அட்ரஸை நீங்களே ஈஸியாக ஆன்லைனில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இது வரைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாங்களா கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.